இடத்துல ஈசன் தான் பிறவி பிணியை தீர்த்தாரு பல இடத்துல. அந்த ஈசன்னா யாரு? உங்களுடைய உயிர். சிவத்துக்குள்ளார பல ரகசியம் ஒளிஞ்சு கிடக்கு. நீங்க ருத்ரனையும் சிவன் நினைக்கிறீங்க, மகேஸ்வரனையும் சிவன் தான் சொல்றீங்க, சதாசிவத்தையும் சிவன் தான் சொல்றீங்க. பட் இவங்கெல்லாம் யாரும் சிவமே கிடையாது. இதெல்லாம் ஒரு அவதார நிலை, பஞ்சபூதத்திற்கான நிலை. சுவாச நிலை அப்படிதான் ஒடுங்கி கிடக்குது உங்களுக்குள்ளார. எல்லாமே இதுக்குள்ளார வச்சிருக்கோம். திருமூச்சு என்ன இப்படி சொல்லாரு, 5 கரத்தனை ஆணை முகத்தனை. 5 கரம்னா பஞ்சபூதம்னு அர்த்தம். நீங்க உடனே 5 கரம் உள்ள பிள்ளையார போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை. நந்தினா யாரு? எல்லாமே காம்ப்ளிகேட்டடான. எல்லாரும் இந்த பாட்டை பாடுவீங்க. திருமூலர் திருமந்திரத்தின் முதல் பாடல் தெரியாதாலே கிடையாது, எல்லாரும் பாடுவீங்க. இந்த பாடலுக்கான விளக்கம், அடிமுடிக்கான விளக்கம். அடிமுடி காணாத அண்ணாமலையாருங்கிறது சரணகோஷம் மாதிரி ஆகி போச்சு பௌர்ணமி வழிபாட்டில். அப்படியே சிவலிங்கத்தை பார்த்தா சுற்றி வரும்போது அடிமுடி காணாத அண்ணாமலையாருங்கிறது. என்ன அது? அடின்னா என்ன, முடின்னா என்ன? சொல்லு வா. அடினா என்ன, முடின்னா என்ன? எப்படி மனுஷ ரூபத்தில் சிவபெருமான் நின்றுட்டு இருக்காரா? அடின்னா காலு, முடின்னா தலை. நல்லா நினைச்சு பாருங்க. ரெண்டும் இல்லாம ஒரு சாமியை பார்த்தா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். இதுல என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? அடினா என்ன, முடினா என்ன? அதை காண முடியுமா? முடியும். எப்படி முடியும்? ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லித்தரேன். அடிமுடிக்கு நீங்க பெரிய சாமியாருங்கள்ட்ட போனீங்கன்னா கேட்டுப்பிடுங்க. ஆனா நீங்க சொல்லாதீங்க அந்த சாமியாருக்கு. அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பல சிஷியர்களுக்கு அவர் சொல்லுவாரு, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. அடிமுடிக்கான ரகசியத்திற்குள் ஒரு சூட்சமத்தை வச்சிருக்கான். அதுதான் மூலாதாரத்திற்கான சூட்சமமாகவும் இருக்கு. அடியில இருக்கக்கூடிய அகாரம், முடியில இருக்கக்கூடிய முகாரம். முகாரத்தை பிரிச்சுங்க, மூவை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்னா இம்மு பிளஸ் ஊன்னு வரும். எப்படி வரும்? இம்மு பிளஸ் ஊ ஈக்குவல் டு மூ தான் தமிழோட சூட்சம். அகரம் உகரம் மகரம் ஓம்காரத்தை தான் அடிமுடிங்கிறது. அடிமுடினா என்ன? அப்ப அந்த ஓம்காரம் தான் பிரணவ பொருள். அதை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அனுபவிக்கத்தான் முடியும். ஓம்காரத்தை பார்க்க முடியாது, பிரணவத்தை பார்க்க முடியாது, நீங்க அனுபவிக்கலாம். அதனாலதான் ஈசனை பார்த்ததா சரித்திரம் இல்ல, அவனை அனுபவிக்கத்தான் முடியும். இதைத்தான் தெளிவா சொன்னாங்க. கண்டவர்கள் ஒரு நாளும் விண்டதில்லையே, விண்டவர்கள் ஒரு நாளும் கண்டதில்லையே. அவன் பார்த்துட்டு அவன் பேச்சு கிச்செல்லாம் நின்று போயிடும். பேச்சு மூச்செல்லாம் நின்று போய் அவன் சதா சர்வகாலமும் அந்த ஆழ்ந்த அந்த என்லைட்மெண்டோட அந்த ஆனந்தத்தில் இருப்பான். அவன் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து பேச போறான்? அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அவெல்லாம் பாக்கியவான். ஞானி பிருந்தாவனர் மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அவனுக்கெல்லாம். வேற வழி இல்லாம ஞானி பிருந்தாவனர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வேற வழி இல்லை எனக்கு. நான் ஒவ்வொரு காலத்திற்கும் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் வந்து உண்மையை பேசணும், ரகசியத்தை வந்து வெளிப்படுத்தணும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து போகும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிவிட்டீங்கன்னா, நீங்க சித்தர்கள் வழிபாட்டை ஃபுல்லா பிள்ளையார் வழிபாடு முருக வழிபாடு மாதிரி ஆக்கிட்டீங்க ஏறக்குறைய. சித்தர்கள்ட்ட அதாவது எதை யாருக்கிட்ட கேட்கணும்னே நம்மளுக்கு தெரியாது. சாதாரண நம்ம தெருக்கு ஒரு ரோடு போடணும், குண்டும் குழியுமா இருக்கு. அதுக்கு ப்ராப்பராக நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்? ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் லெட்டர் எழுதலாம். முதல்ல வார்டு மெம்பர்கிட்ட சொல்லணும், அப்புறம் கவுன்சிலர்கிட்ட சொல்லணும், அப்படி இல்லைன்னா ஒரு எம்எல்ஏட்ட சொல்லணும். அப்படி இல்லை நாங்கள் அரசாங்க ரீதியாக வரோம்னா கலெக்டர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம். எங்கள் ரோடெல்லாம் இதாக இருக்குது, மக்களுக்கு இதே மாதிரி துன்பப்படுகின்றார்கள். நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, நேராக நம்ம ஆளுங்க சிஎம்க்கு தான் லெட்டர் எழுதுறது. எங்கள் தெருவில் ரோடு சரியில்லைங்க சிஎம். தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை ரோடுக்கு சிஎம் வந்து இந்த மனுவெல்லாம் படித்து பார்த்து எத்தனை காலத்துக்கு ரோடு போட்டு கொடுப்பாரு? தெளிவாக புரிஞ்சுக்கணும், எதை யாருக்கிட்ட கேட்டால் கிடைக்கும். இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஐயா, இந்த இகத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய, நீங்க வாழக்கூடிய, நீங்க இன்பமாக வாழக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெய்வத்துக்கிட்ட போய் கேளுங்க.
அதுக்கு தான் தெய்வம் படைக்கப்பட்டிருக்கு. நீங்க கும்பிடுற சிவபெருமானா இருக்கலாம், அம்பாலா இருக்கலாம், காளியா இருக்கலாம், பிருத்தியங்கராவா இருக்கலாம், வாராகியா இருக்கலாம். எல்லா சாமிகிட்டையும் போய் உங்க ஆப்ளிகேஷனை கேளுங்க. கரெக்ட். உங்களோட ஆப்ளிகேஷனை கரெக்ட் பண்றதுக்காக தான் இறைவன் மலக்குகள் இதை ஒத்துக்குது. மலக்குகள், வானவர்கள். பல பேருக்கு இன்னும் பல உண்மைகள்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வானவர் தான் வந்து திருக்குறானை சொல்லி கொடுத்தாரு. அல்லாஹ் வந்து டைரக்டா சொல்லலை. பல பேருக்கு இஸ்லாத்தோட தத்துவமே தெரியாது. அல்லாஹ் வந்து நேரடியாக சொன்னார் நபிகள் நாயத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நபிகள் நாயத்திட்ட வந்து அல்லாஹ் சொல்லலை, ஒரு வானவர் தான் வந்து சொன்னார். அல்லாஹ் உபதேசம் பண்ண சொன்னார். அல்லாஹ்னா இறைவான அர்த்தம். இறைவன் வந்து சொன்னாரு உபதேசம் பண்ணன்னு. இறைவனோட புத்திரரா வந்த ஜீசஸுக்கு 30 வயசுக்கு வரைக்கும் தான் யாருன்னு தெரியாது. இவங்க ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பிறப்பில் இருந்து அப்படி இருந்தார், இப்படி இருந்தார். அவர்லாம் அப்படிலாம் இருக்கிறதா அந்த குறிப்புகள்லாம் சொல்லலை. அவர்லாம் சாதாரண மனிதரா 30 வயசு வரைக்கும் நார்மலா இருந்திருக்காரு. 30 வயதிற்கு வந்து ஞானஸ்தானம் பெறுகின்றார். தீட்சை வாங்குறாரு ஒரு உண்மையான குரு கிட்ட. ஜலத்தில், நீரில் தீட்சை வாங்குறாரு. அதன் பின்புதான் அவர் ஜீசஸ் சொல்றாரு, ஆஹா நான் வந்தது இந்த உலகத்தை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நான் அங்கிருந்து வந்திருக்கேன், இறைவனோட புத்திரனா. இது தெரியாம நான் இப்படி வாழ்ந்திருக்கேனேன்னு அவரே சொன்னதா விவிலியம் சொல்லுது. அதுக்கப்புறம் 3 வருஷம் இந்த மக்கள் எல்லாம் மீட் பண்ணி, பரமபிதா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நீங்க எல்லாரும் வந்து நீங்க அந்த நிலைக்கு வரணும். எங்கேயுமே விவிலியத்துல என்னை கும்பிடுங்கன்னு ஜீசஸ் சொல்லவே இல்லை. நான் தான் சாமி, நீங்க என்ன வழிபடுங்கன்னு விவிலியத்துல இல்லை. அவரே ப்ரே பண்ணது ஃபுல்லா பரலோகத்தில் இருக்கும் எங்களது பரமபிதா இருக்கு, அதை வந்து இது பண்ணுங்கன்னாரு. மரியாதை நிமித்தமாக ஒரு பெரியோர்களை, ஒரு ஞானிகளை, ஒரு சித்தர்களை நாம் நமஸ்காரம் பண்றதுங்கிறது முறை. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மரியாதை நிமித்தம் என்பது வேறு, வணங்குதல் என்பது வேறு. வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான், வேற யாருமே கிடையாது. இதுதான் சித்தர்களோட பிலாசபியும். புரிஞ்சுக்கிங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம பட்டியோ எல்லாரையும் போய் காலில் விழுகிறது இதெல்லாம் ஒண்ணு. குரு வணக்கம் செய்யலாமா? செய்யணும். இறைவன் இப்படித்தான் உள்ளான் என்கின்ற சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதே குரு தானே. இறைவனை இன்று நாம் காண முடியவில்லை. உண்மையான சில உலகத்தில் உள்ள குருக்களின் மூலமாக இறைவனை காணலாம். அப்பொழுது அந்த நிலையில் வணக்கத்திற்குரியவன் குரு. புக் ஆஃப் யோகில தெளிவா அதுக்கான குறிப்பு வந்து அவரோட வாழ்க்கையில, பரமஹம்ச யோகானந்தரோட வாழ்க்கையில நடக்கும். பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய குருவை போய், யுக்தேஸ்வரை போய் வழிபட போற, நமஸ்காரம் பண்றாரு மரியாதை நிமித்தமா. அதை கூட அந்த குரு வேணாங்கிறார். வேணாம்பா, நீ இறைவனை தானே கும்பிடணும், என்ன கும்பிடுறாங்க. அப்ப சொல்றாரு பரமஹம்சர் எவ்வளவு பெரிய குருவை மிஞ்சிய சிஷ்யன். தெளிவா சொல்றாரு, குருநாதா உங்களுக்குள்ளார சிவம் இருக்கு, உங்களுக்குள்ளார ஈசன் இருக்கான், நான் அந்த ஈசனை உங்கள் ரூபத்தில் நான் வழிபடுகின்றேன்னு மாலையை போட்டேன். நமஸ்காரம் பண்ணார். முதல்ல குருநாதர் சொன்னார். யுக்தேஸ்வர் என்ன சொன்னாரா, பரமஹம்சா என் காலில் நீ விழுந்து, என் காலில் நீ விழுந்து உனக்குள் இருக்கும் சிவத்தை அவமானப்படுத்தாதன்னார். அதைத்தான் பரமஹம்சர் அடுத்து குருவை மிஞ்சிய சிஷியனா சொல்றாரு, நான் உங்களை வழிபடவில்லை, உங்களுக்குள் இருக்கும் சிவத்தை தான் வழிபடுறதுனால தப்பு இல்லை. இதெல்லாம் குரு பக்தி. இதெல்லாம் புரியாது வெளியிலேருந்து பார்த்தா. இதெல்லாம் அனுபவிக்கணும். குரு பக்தியெல்லாம் அனுபவிக்கணும். இன்னைக்கெல்லாம் குருன்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. குரு பக்திலாம் இல்லை. சுயம்புங்கிறான். கேட்டான் நானா தியானம் பண்ண, நானா வந்தேங்கிறான். போகருக்கு ஒரு காலங்கிநாதர் தேவைப்படுறாரு, காலங்கிநாதருக்கு ஒரு திருமூலர் தேவைப்படுறாரு, திருமூலருக்கு ஒரு நந்தி உபதேசம் பண்ணியிருக்காரு, நந்திக்கு பராசக்தி உபதேசம் பண்ணியிருக்கா, பராசக்திக்கு பரசிவம் உபதேசம் பண்ணியிருக்கான், அந்த பரசிவத்திற்கே சாட்சாத் பரம்பொருள் உபதேசம் பண்ணியிருக்கு. இதைத்தான் அகத்தியர் பரிபாசையில அகத்தியர் சொல்றாரு. புலஸ்தியருக்கு ஒரு குரு அகத்தியர் தேவைப்படுறாரு, அகஸ்தியருக்கு ஒரு குரு சுப்பிரமணியர் தேவைப்படுறாரு, சுப்பிரமணியருக்கு ஒரு குரு பரசிவம் தேவைப்படுது,
பரசிவத்திற்கு ஒரு குரு பரம்பொருள் தேவைப்படும் போது யாரியாஸ் உலகத்துல சுயம்பு, நான் சுயம்பு சித்தர்னு பேரு போடுறாங்க. அப்ப அகத்தியரோட போகரோட திருமூலரோட பெரிய சித்தர்கள் எல்லாம் நடமாடி கொண்டிருக்கின்ற பூமி போலன்னு நானே நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. போகரோட 7000 எடுத்தீங்கன்னா குரு வணக்கம் செலுத்தாம பேசவே மாட்டாங்க. நான் யாரு ஒரு இடத்துல போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போகர் 7000 படிச்சுன்னா தெளிவா சொல்லுவாரு. ஒரு இன்னொரு இடத்துல போய் இன்னொரு சித்தர்களை பார்க்கும்போது தெளிவா சொல்லுவாரு, நான் போகர், என்னுடைய குரு காலங்கிநாதர், என்னோட பாட்டனார் திருமூலர், நான் இந்த வம்சாவளியிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு அருள் புரியுங்க. எப்படி உங்களுடைய எந்த ஒரு சர்டிபிகேட் எடுத்தாலும் அந்த சர்டிபிகேட்ல பேரண்ட் நேம் தேவைப்படுதோ, இங்கேயும் உண்டுயா. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. சித்தர்களின் வாக்கு சத்தியம். அகப்பே சொல்றாரு, என்ன படித்தாலும் அகப்பே இம்முறை கண்டாயும். இந்த முறையெல்லாம் நீ படிச்சுலாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. வேணா கதைலாம் அடிக்காதீங்க. இங்க சும்மா நான் புக்கில் படித்தேன், நான் போகர் 7000 படித்தேன், நடக்காது. ஒரு குரு தொட்டு காட்டினா மட்டும்தான் எங்க சித்தர்களோட மார்க்கத்தில் ஒரு அடுத்த ஸ்டேஜ் அடைய முடியும். இந்த குருநாதர்லாம் இந்த வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சும்மா வந்து இப்படிலாம் உட்காரல. ஒரு முதல் குருநாதர் மணலூர்பேட்டை, திருவண்ணாமலைக்கும் திருக்கோயிலுக்கும் சென்றாக இருக்கிற ஊர், அங்கே இருக்கக்கூடிய மணலூர்பேட்டைங்கிற ஊர். என்னோட குருநாதருக்கு இப்போ எனக்கு வந்து நான் 16-17 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அது ஐயாவுக்கு அப்போவே வயசு வந்து நான் மீட் பண்ணும்போதே 70-80 வயசு இருக்கும். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா நான் போய் நமஸ்காரம் பண்ணுவேன். ரொம்ப ஆர்வம் ஆன்மீகத்தில். ஐயா நான் வந்து விநாயகர கவல் படிக்கவாம, வேணாம்ப்பா. சரி கந்தசஷ்டி கவசம் படிக்குமா, வேணாம். சரவண போக சொல்லட்டா, வேணாம். இப்போ என்ன தான் செய்யணும், சும்மா உட்காரு. நாங்கள் எல்லாமே போகர் வம்சாவளி. என்னோட குருமகான்களில் பல பேர் கோயில் கட்டியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிராமத்திற்கு ஒரு முருகன் கோயில் கட்டுறாரு. அதுக்கு நம்மளும் உழைச்சி பல விஷயங்கள் செஞ்சு இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இப்போ அந்த கிராம மக்களே வந்து இந்த பழனி முருகனோட அம்சமாக வச்சுருந்தோம். அங்கே தான் அவரும் உட்காந்துருப்பார். விபூதி பூச மாட்டார், காவி கட்ட மாட்டார், ருத்ராட்சம் அணிய மாட்டார். எனக்கு ஒரே பிடிவாதம், ஐயா ருத்ராட்ச மாலை எனக்கு நீங்கள் உங்கள் கையால் போட்டு விடுங்க. ஏண்டா நான் போட்டிருக்கேனா, நீங்கள் எல்லாத்தையும் கடந்துட்டீங்க, நான் அப்போ தானே வரேன். அப்போ வந்து என்ன ஒரு 14 வயசு 15 வயசு. அப்போ எல்லா உலக வாழ்க்கையில் எல்லா மாயையும் இருக்குது, மனசில் ஒரு பக்கத்தில் அதுவும் இருக்குது, வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. நண்பர்கள் இருக்காங்க, சினிமா பார்க்குறோம், பெண்களை பார்த்தா ஆசை வருது அவங்கள்ட்ட பேசணும்னு, ஆனால் ஆன்மீகமும் வருது. ரெண்டும் கட்டான் வாழ்க்கை, படாத பாடு. போய் நிற்போம். ஆனால் ஒன்று, இறைவன் என்னோட குருமகான்கள் என்னை காப்பாற்றினது, நான் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு 4 நாளைக்கு மேலே என்னால் பேச முடியாது. செவுத்தில் அடித்த பந்து மாதிரி எங்கே நான் ஆரம்பித்தேனோ அங்கேயே வந்துடுவேன். அது என்னோட விதியா தலையெழுத்தான்லாம் தெரியாது, எப்படி தான் ஆகும்னே தெரியல. கரெக்டாக ரிட்டர்ன் பேக்கு எங்கே ஆரம்பிச்சோன்னா எங்கள் குருநாதர்கிட்ட வந்து வந்துடுவேன். இல்லைன்னா உண்மையாக பரமஹம்சர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய குரு நான் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆக பார்த்தனோ, அந்த லோக மாயால் இழுக்க பார்த்தனோ, அன்னைக்கெல்லாம் என்னோட குருநாதர்கள் என்னை, அன்னைக்கெல்லாம் ஃபோன்லாம் கிடையாது, என்னுடைய குருநாதர்கள் என்னை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் தடுத்து நிறுத்தினாங்க. அப்படிலாம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு ஞானி பிருந்தாவனரை பார்க்கவே முடியாது. தான் உண்மை. குருங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறதுலாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். பட் அப்போதைக்கு கூட அந்த புரிதல் வரல, சாதாரணமாக தெரிஞ்சு. இன்னைக்கு ஞானத்த நிலையை இந்த நிலைக்கு உயர்ந்த பின்பு தான் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம வந்து சாதாரணமாக அதெல்லாம் விட்டுட்டோமே. இப்போ உட்காந்துருப்போம், ஊர் மக்கள்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க, தீபாரத்தனை காட்டுவார் பூசாரி. சரி நம்மளும் எந்திரிச்சு சாமி கும்பிடலான்னு முருகன் சிலையை போய் இப்படி எந்திரிச்சு போவேன். என்ன அங்கே இருக்குது, கல் தானே இருக்க, உட்காரு. ஒரு நாள் கடுப்பாயிடுச்சு, என்னங்க ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இது செய்யாதங்கிறீங்க அது செய்யாதங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கல்லை கொண்டு வந்து நீங்கள் ஏன் வச்சிங்க அப்படின்னா, டேய் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு அது, உனக்கு எதுக்கு இதுன்னாரு. நான் எந்த கிளாஸ் படிக்கிறேன்னே தெரியலையா. அவர்கிட்ட அடுத்த கேள்வி, நான் எந்த கிளாஸ் படிக்கிறேன்னே தெரியலையே.